நாளிலும் பண்டிகை குறித்து தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். வேதாகமத்தில் என்ன பண்டிகை எல்லாம் இருக்குது நம்முடைய குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். அந்த பண்டிகையுடைய காலங்கள் என்ன என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். இதுக்கு அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கொலோசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இங்க பார்க்கிறோம், பவுல் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற போஜனத்தையும் வானத்தை குறித்தது பண்டிகை நாளையும் மாத பிரதியும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவன் உங்களை ஒற்றப்படுத்தாதிருப்பானாக. ஏனென்றால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இயேசு மரித்து உயிரோடு இந்த காலத்துக்கு பிற்பாடு இவர்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார். ஆகவே தான் அவர் சொல்றார்கள், நமக்கு அது இல்லை என்று தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு அவர் மரித்து நமக்காக உயிரோடு எழுந்துட்டாரு, இப்ப ஜீவனோடு இருக்கிறார். ஆகவே நமக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை என்று அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் இங்கதான் முடிவு. வருங்காலங்கள் எது? இயேசு கிறிஸ்து வந்தார், அதுதான் வருங்காலங்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கொடுக்கப்பட்ட அந்த பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டுக்கு நிஜமா இருக்கிறது. பார்க்கிறோம், பண்டிகை என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் தெய்வீக நியமனம் அல்லது தேவனை சந்திக்கும்படியான ஒரு ஏற்பாடு. 7 விதமான பண்டிகைகள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை அரிப்பின் முதற் பலனின் பண்டிகை, 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5வது எக்கால பண்டிகை, 6வது பாவ நிவாரண பண்டிகை, 7வது கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகையிலும் கர்த்தர் யூதருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இதை யூதர்கள் கொடுத்தார் என்றால், இந்த பண்டிகை மூலமா தேவன் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுவது, அவர்களோடு பேசுவது, உறவு கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பண்டிகைகள் தேவ பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பண்டிகை. அப்போ இது 7 விதமான பண்டிகைகள். இப்ப நம்ம படிச்சதெல்லாம் நிழல். இப்ப நிஜத்துல யாரு கொண்டு போடுகிறான்னு பார்த்தோம்னா, அங்க பார்க்கிறோம், பஸ்கா பண்டிகை என்றால் சிலுவையில் அறையப்படுதல். பஸ்கா என்றது ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது, இங்கே கிறிஸ்தவர் அடிக்கப்படுகிறார். பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளிலே. அப்போ பஸ்கா பண்டிகையிலே இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், தேவன் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும் போது, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 - 14 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுவது அதை தெரிந்து கொள்ள. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயிடம் சொல்லுகிறார், நீங்க என்ன பண்ணணும், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இதனுடைய காரியம் லேவியராகமம் 23:5, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிய வேளையிலே இதுதான் கர்த்தரின் பஸ்கா. இந்த 1ஆம் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது முன்மாறி மழைக்கும் பிற்பாடு இது இளவேநீர் காலம் அல்லது வசந்த கால பண்டிகை என்று சொல்லுகிறார்கள். இந்த மோசேயர் கூட ஆரோன் கூட பேசும்போது, அந்த ஆட்டுக்குட்டி, எந்த ஆட்டுக்குட்டி பலி செல்லப்படுற அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும், பழுதற்றது, பழுதற்றது. இதுக்கு ஒப்பனைக பஸ்கா என்ற வார்த்தை நம்ம பார்க்கும்போது பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது, அது நினைவா இருக்க வேண்டும். ஏன்? தேவன் இஸ்ரவேலருக்கு எகிப்தில் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பண்டிகை கர்த்தர் உருவாக்குகிறார். இதுவரைக்கும் இல்லாத, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதருக்குள்ள இல்லாத ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லுகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு உறவை கொண்டு வர விரும்புகிறார் கர்த்தர். அது என்ன உறவு? இரத்தத்தினாலான உறவு, இரத்தத்தினாலான உடன்படிக்கை கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுதான் பஸ்கா பண்டிகை. தேவனுக்கு பலி செலுத்துவது பழுதற்றது. பஸ்கா என்றால் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுதல். புதிய ஏற்பாட்டில் வரும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் அடைந்ததும் என்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் நமது பாவங்களுக்காக வேத வாக்கியங்கள் படி தான் இயேசு மரித்தார். அப்போ வேத வாக்கியங்கள் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலுக்காக மீட்பதற்காக அடிக்கப்பட்டது. இன்று உலகத்துக்காக
தேவாட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார். ரோமர் 14:9 வாசிக்கும் போது, கிறிஸ்துவம் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இந்த ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்து இப்ப ஜீவனோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:15 வாசிப்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருப்படி அவர் எல்லாருக்காக மரித்து நிதானிக்கிறோம். இயேசு யாருக்காக மரித்தார்? இப்ப உலகத்துக்காக, எல்லாத்துக்காக மரித்தார். அன்று அந்த ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அடிக்கப்பட்டது, அவங்க மீட்கும்படியாக அடிக்கப்பட்டது. இன்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களை தீர்க்கும்படியாக அடிக்கப்பட்டார். நம்ம யாருக்காக வாழணும் என்றால், எண்ணி யாருக்காக வாழணும்? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். இயேசு எதுக்காக வந்தார்? பிதாவின் சித்தம் செய்யபடி வந்தார். அப்போஸ்தலர்கள் எதுக்காக வந்தார்கள்? இயேசு சொன்ன அடிப்படைக்காக வாழ்ந்தார்கள். இப்போ அப்போஸ்தலருடைய அடிப்படையை பின்பற்றுகிற நாம் யாருக்காக வாழ வேண்டும்? இயேசுவுக்காக வாழ வேண்டும். அதான் அவர் சொல்றாரு பவுல், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறது. எப்போ? சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? கிறிஸ்து பிழைக்கணும். அவரை சாகடிக்க கூடாது. கிறிஸ்துவை நீங்க பிழைக்க வைக்கணும்னா உலக காரியங்களை வெறுக்கணும், உலகத்தினுடைய ஐக்கியத்தை வெறுக்கணும், உலகத்தினுடைய சந்தோஷத்தை வெறுக்கணும், உலகத்துடைய நற்பை நீங்க வெறுக்கணும். காரணம் என்ன? இயேசு உங்களுக்குள்ள பிழைக்கணும்னா நீங்க என்ன எண்ணம்? அவரை விடணும். அவர் விட்டா உங்களுக்கு நன்மை செய்கிறவராய், சுகம் கொடுக்கிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய், ஆரோக்கியமானவர்களாய் சமாதானம் நடத்தி கொண்டே இருப்பார். நீங்க போகும் இடமெல்லாம் அங்க என்ன ஆகும்? சமாதானம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும். எபிரேயர் 11:4 வாசித்து முடிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் என்ன பேசுகிறான். அருமையான தேவ ஜனமே, நானும் தேவனத்தை சாட்சி பெறணும்னா என்ன பண்ணணும்? இந்த நாளில் ஒப்பு கொடுக்கணும். ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். நம்ம ஆதியாகமத்துல போகும்போது ஆபேலையும் அவன் காணிக்கையும், ஆபேலையும் அப்படின்னா ஆபேலையும், இதுதான் முக்கியம். ஆபேலையும் முதல்ல நம்மளை அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கிற காணிக்கை. ஆமா, இதுதான் அர்ப்பணிப்பு. முதல்ல நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுதான் தேவனுக்கு உகந்த பலி. அந்த நாளில் அர்ப்பணிப்போடு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே மரித்தும் பேசணும். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட சாட்சி. அப்படி என்றால் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். உகந்த பலியாக, சுகந்த வாசனையாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போது